வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சுந்தரகாண்டத்துல கேட்கக்கூடிய படலம் இலங்கை எரியூட்டு படலம். இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஹனுமனை ராவணன் முன்னிலையில கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இந்திரஜித். ராவணன் ஹனுமன் கிட்ட கேட்கிறான், நீ யாரு, எதுக்காக இலங்கைக்கு வந்திருக்கேன்? ஹனுமன் சொல்றாப்ல, நான் சீதா தேவியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன், அசோகவனத்துல பார்த்துட்டேன், அவள் ராமனின் மனைவி, நீ ராமன் கிட்ட திரும்ப அனுப்பிடு, இல்லைன்னா ராமன் உன்னைய கொன்னுருவாருன்னு சொல்றாப்ல. அனுமன் சொல்றத கேட்கக்கூடிய ராவணனுக்கு கோபம் அதிகமாகுது. அனுமனை கொல்றதுக்கு ஆணையிடுறான். இந்த நேரத்துல விபீஷணன் இதை தடுக்கிறாப்ல. தூதுவனாக வந்த ஹனுமனை கொல்லக்கூடாதுங்கிற கருத்தை ஏத்துக்கக்கூடிய ராவணன் ஹனுமனை தண்டிக்கும் பொருட்டு ஹனுமனோட வால்ல தீய வச்சு இலங்கை முழுவதும் அழைச்சிட்டு போறாப்ல. இந்த நேரத்துல ஹனுமான் தன்னுடைய உருவத்தை சிறியதாக்கி தன்னை சுற்றி கட்டியிருந்த கட்டுக்களில் இருந்து விடுபட்டு அதன்பின் தனது உருவத்தை பெரிதாக்கி வானுயர வளர்ந்து நிற்கின்ற ஹனுமன் அத்தனை அரக்கர்களையும் பழையபடி அடிச்சு நொறுக்கிறார். எரியும் நெருப்போடு ஹனுமான் யோசிக்கிறார். இலங்கைக்கு வந்தாச்சு, சீதையை கண்டுபிடிச்சாச்சு, ராமரை பத்தி சொல்லி சீதா தேவியை சமாதானப்படுத்தியாச்சு, ராட்சசர்களின் பலத்தையும் பார்த்தாச்சு, ராவணனையும் சந்திச்சு பேசியாச்சு, அவனோட கருத்து என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இனி செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கக்கூடிய ஹனுமான் வாலில் எரிகின்ற தீயையும் இலங்கையின் மாட மாளிகைகளையும் பார்க்கிறாரு. அக்னி பகவானுக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு மாட மாளிகையை கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறாரு. கோட்டையாகிய கட்டிடங்களையும் உணவாக தந்து விடலான்னு முடிவு பண்றாரு. இதனால ஹனுமான் என்ன பண்றாரு, மேக திரளில் பாய்ந்த மின்னலை போல மாருதி இலங்கை மாநகர் முழுவதும் சுத்துறாராம். ராட்சசர்களின் வீடு தோட்டம் எத்தையும் விட்டு வைக்கல, அத்தனை இடத்துலயும் தீய வச்சிடுறாரு. அனுமனுக்கு துணையாக நிற்கின்ற அக்னி பகவானுக்கு வாயு பகவான் தன்னால் முடிந்த உதவிகளை செய்கின்றார். தன்னுடைய வலிமையினால் இலங்கை முழுவதும் அக்னியை பரவச் செய்து இலங்கையை அக்னிக்கு இரையாக்குகின்றார். திரிபுரங்களை சிவன் எரித்தது போல ஹனுமன் இலங்கையை கொளுத்துகின்றான். எரிந்து கொண்டிருக்கின்ற இலங்கை இலவம் பூக்கள் போலவும் குங்கும பூக்கள் போலவும் இருந்ததுன்னு சொல்றாரு கம்பர். ஹனுமன் பற்ற வைத்த தீயினால் இலங்கையில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. விலங்குகள் பறவைகள் எல்லாம் செத்து விழுந்துகிட்டு இருக்கு. மனிதர்கள் அங்கேயும் இங்கேயும் அலறி புடைச்சிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடுற கொஞ்சம் பேரும் சொல்லிட்டு ஓடுறாங்க, இவன் யாருன்னே தெரியலையே, வாயுவா, வருணனா, ருத்ரனா, அக்னியா, ராவணனின் பகைவனான குபேரனா, சந்திரனா, சாட்சாத் யமனா, பிரம்மதேவருடைய கோபமே இப்படி வானர வடிவில் வந்து இலங்கைக்கு நாசத்தை உண்டு பண்ணுதான்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. நினைச்சதை முடிச்சாச்சு, இலங்கையை எரிச்சாச்சுன்னு நினைக்கக்கூடிய ஹனுமான் தனது எரியக்கூடிய வாளை கடல்ல முக்கி அணைக்கிறார். இங்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் ராமலட்சுமணர்கள் கிட்ட போய் சொல்லணும், சீதாதேவியை பத்தி சொல்லணும்னு ஹனுமான் நினைக்கிறாரு. அப்பதான் ஹனுமானுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இலங்கையை முழுசா கொளுத்தி விட்டுட்டோமே, சீதாதேவியை நம்ம யோசிக்க கூட இல்லையே, சீதாதேவி இருந்த இடம் முழுக்க நெருப்பு பற்றி எரிஞ்சிருந்துன்னா சீத்தை என்னத்துக்கு ஆயிருப்பா, சீத்தை இல்லைன்னா ராமலட்சுமணர்கள் எப்படி உயிரோட இருப்பாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் புத்தியை இப்படி கெட்டு போச்சுன்னு நினைக்கக்கூடிய ஹனுமான் இடிஞ்சு போயிடுறாரு. கலங்கி நிற்கக்கூடிய ஹனுமான் அந்த நிமிடமே தெளிவடைகிறாரு. நெருப்பு எங்கேயாச்சும் நெருப்பை கொளுத்துமா, கற்பின் கனல் சீதை, எல்லா மங்களங்களுக்கும் இடமான சீதா தேவிக்கு அழிவேது. ராமபிரானின் பத்தினி, அவளுடைய கருணையினால் அவளுடைய மகிமையினால் தன்னையே சுடாத தீ அவளை எப்படி சுற்றுக்கோன்னு யோசிக்கிறார். உடனே ஹனுமன் என்ன பண்றாரு, நேரா அசோகவனத்துக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா சீதா தேவி இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான அழிவோ நாசமோ எதுவுமே ஏற்படல. சிம்சு மரத்தடியில் சீதா தேவியை பார்க்குற ஹனுமன் நேரா சீதா தேவி கிட்ட போய் சொல்றாரு, இந்த இலங்கை முழுக்க எரியும் போது நீங்க அக்னியால் பாதிக்கப்படாமல் தெய்வ அருளால தப்பி இருக்கிறது எனது பாக்கியமேன்னு சொல்லி சீதா தேவியை வணங்கி விட்டு நான் கிளம்புறதுக்கு நீங்க உத்தரவு தாங்கன்னு கேட்கிறாரு. அனுமனை பார்க்கக்கூடிய சீதா தேவி ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் மகா பராக்கிரமசாலிங்கிறதையும் நினைக்கிறான். ஒருவேளை இவன் நேரா ராமன் கிட்ட போய் நீ வரணுங்கிற அவசியம்லாம் இல்லப்பா, நானே அரக்கர்களை கொண்டு சீதா தேவியை கூட்டிட்டு வந்துருதுன்னு சொல்லிடுவானோன்னு கூட யோசிக்கிறான். அதனால அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனுமன் கிட்ட சொல்றான், ஆஞ்சநேயா, நீ ஒருவனே கொடிய ராவணனையும் அவனுடைய படை பலத்தையும் அழித்து என்னை சிறை மீட்க முடியுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி எதுவும் செஞ்சிடாத. நீ ராமனை சந்தித்து அத்தனை விவரங்களையும் சொல்லு. அவருடைய கோதண்டத்தால் ராவணனுக்கு அழிவு ஏற்படணும், அதுவும் 1 மாசத்துக்குள்ள ஏற்படணுங்கிறதையும் நீ சொல்லிடு. லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவனுக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறான். சீதாதேவி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹனுமன் சீதாதேவிக்கு பதில் சொல்றாரு, நீ கவலையே படாதம்மா, வானர படைகளுடன் ஸ்ரீராமன் விரைவில் இலங்கைக்கு வருவார். அத்தனை அரக்கர்களையும் கொன்று ராவணனையும் வென்று
உன்னைய கூட்டிட்டு போவாருங்கிறது தான் உண்மை, அதுதான் நடக்கும்னு சீதாதேவி மகிழக்கூடிய அளவிற்கு ஒரு பதிலையும் சொல்லி அங்கிருந்து நம்ம ஹனுமன் கிளம்புறாரு. இதோடு இலங்கை எரியூட்டு படலம் முடியுது. இனி நாம கேட்கக்கூடிய பகுதி திருவடி தொழுத படலம். திருவடி தொழுத படலம்ங்கிறது என்னன்னா, இலங்கையில் சீதாதேவியை தரிசிச்சுட்டு வரக்கூடிய ஹனுமான் ஸ்ரீராமரை சந்தித்து அவரது திருவடிகளை தொழுது சீதாதேவி கொடுத்து விட்ட சூடாமணியை ராமரிடம் கொடுத்து சீதாதேவியின் விருப்பங்களை கூறுவதாக விரிகின்றது இப்படலம். சீதாதேவியை வணங்கி விடைபெற்று வரக்கூடிய ஹனுமான் பறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு மலை மேல ஏறி நிற்கிறார். அந்த மலை மேல நின்று மானசீகமா ஸ்ரீராமரை வழிபடுறாரு. அப்பா, நான் சீதாதேவியை பார்த்துட்டேன், நான் நேரா உன்னை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி வரேன், இடையில எந்த பிரச்சனையும் வராம நீதாயா காப்பாத்தணும்னு வேண்டிக்கிறாரு. தன்னை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாம முழுக்க முழுக்க ராம சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஹனுமன் அந்த மலையை அழுத்தி பறக்க ஆரம்பிக்கிறார். கம்பர் சொல்றார், நீங்கவன் விரைவில் என்னும் நினைவினன் மருங்கு நின்றது, ஆங்கொரு குடுமி குன்றை அருக்கனின் அணைந்த ஐயன், விழுங்கினன் உலகையெல்லாம் வீங்கினன் என்ன வீரன், பூங்கழல் தொழுது வாழ்த்தி விசும்பிடை கடிது போனான்கிறார். இலங்கையிலிருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கக்கூடிய ஹனுமன் மலை மேலே ஏறி நின்று தன்னுடைய உருவத்தை பெரிதாக்குறாராம். அவருடைய உருவம் எப்படி பெரிதாகுதுன்னா, ஊழி இறுதி காலத்தில் திருமால் அனைத்து உலகங்களையும் விழுங்குவதற்காக வாயை பிளந்து கொண்டு பெரிதாக வளர்ந்து நிற்பாரே, அந்த மாதிரி பேருரு எடுக்கிறாராம் ஹனுமன். பேருரு எடுக்கக்கூடிய ஹனுமன் ஸ்ரீராம நாமத்தை சொல்லி ராமனின் பாதங்களை மானசீகமாக வழிபட்டு ஆகாய மார்க்கமாக காற்றில் வேகமாக நீந்தி வருகிறார்னு கம்பர் சொல்றார். கடலை கடந்து வரக்கூடிய ஹனுமன் நேர மைனாக மலை கிட்ட தான் போறாரு. மைனாக மலை கிட்ட சொல்லியிருப்பாருல்ல, எனக்கு இப்ப தங்க நேரம் இல்லை, நான் வரும்போது வாரேன்னு சொல்லியிருப்பாருல்ல, அதை ஞாபகம் வச்சு நேர மைனாக மலையில இறங்கி மைனாக மலை கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்க நடந்ததெல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு அங்கே இருந்து வில்லிலிருந்து கிளம்பிய அம்பு போல கிளம்பி வாராரு ஹனுமன். வடக்கு கடற்கரையில் தனக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களை ரொம்ப சீக்கிரம் பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல ஹனுமன் வாளை வேகமா ஆட்டிட்டு நல்லா சத்தம் போட்டுட்டே வராரு. அவருடைய சத்தமானது அந்த பிரதேசத்தையே கிழிக்கிற மாதிரி இருக்குது. ஹனுமன் போடக்கூடிய சத்தம் அவருக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்கள் காதலையும் விழுது. ஹனுமனுடைய சந்தோஷமான சத்தத்தை வச்சு அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க, ஹனுமன் போன காரியத்துல வெற்றியோட தான் திரும்பி வாரான்னு. மரங்கள் செறிந்த மகேந்திர மலையில் வந்து இறங்கக்கூடிய ஹனுமன் இன்னொரு மலை மாதிரி வந்து இறங்குறான்னு கம்பர் சொல்றாரு. ஹனுமனை வெற்றி வீரனாக பார்க்கக்கூடிய அவரது நண்பர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு கம்பர் சொல்றாருன்னா, தாய்ப்பறவையை பார்த்த குஞ்சுகள் மாதிரி சந்தோஷப்பட்டாருன்னு கம்பர் சொல்றாரு. வெற்றி வீரனாக ஹனுமனை பார்க்கக்கூடிய வானர வீரர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, அழுதனர் சிலவர், முன்னின்று ஆர்த்தனர் சிலவர், அன்னி தொழுதனர் சிலவர், ஆடி துள்ளினர் சிலவர், அள்ளி முழுதுற விழுங்குவார் போல் மொய்த்தனர் சிலவர், கொண்டு தழுவினர் சிலவர், கொண்டு சுமந்தனர் சிலவர் தாங்கிங்கிறார். அனுமனை வெற்றி வீரனாக பார்க்கக்கூடிய அந்த வானர வீரர்கள்ல கொஞ்சம் பேர் அனுமனை பார்த்த உடனே அழுதாங்களாம், கொஞ்சம் பேர் சந்தோஷத்துல சத்தம் போட்டாங்களாம், கொஞ்சம் பேர் அவனை அப்படி வணங்கி நின்னாங்களாம், கொஞ்சம் பேர் அவனை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம், கொஞ்சம் பேர் அவனை தோள் மேல தூக்கி வச்சுட்டு அப்படி கொண்டாடுறாங்கன்னு கம்பர் சொல்றார். தனது நண்பர்களின் அன்பு பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஹனுமான் அங்கதன் ஜாம்பவானை வணங்கி நிற்கிறார்கள். அங்கதனும் ஜாம்பவானும் ஹனுமானுக்கு காய் கனி கிழங்கு வகைகளை கொடுத்து முதல்ல சாப்பிட வைக்கிறாங்க. அதன் பிறகு ஜாம்பவான் அங்கதன் அங்க இருக்கக்கூடிய வானரர்கள் கிட்ட இலங்கையில என்ன நடந்ததுங்கிறத சுருக்கமா சொல்லி முடிக்கிறாரு. இலங்கையில இருக்கக்கூடிய சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷமா சொல்றாரு ஹனுமன். ஜாம்பவான் அங்கதன் வானரர்கள் எல்லாரும் ஹனுமனை பார்த்து சொல்றாங்க, நீ சந்தோஷமா சொல்ற சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சீதாதேவியை கண்டுபிடிச்சேங்கிறத உனது உடலில் உள்ள காயங்கள் சொல்லுகிறதுன்னு சொல்றாங்க. அதன் பிறகு ஜாம்பவான் ஹனுமன் கிட்ட சொல்றாரு, இனி நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நேரா ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சீதாதேவியை பார்த்த செய்திய சொல்லு, அதனால நீ முதல்ல கிளம்பிப்போ, நாங்கெல்லாம் பின்னாடி வரோம்னு சொல்லி அனுப்புறாரு. ஹனுமனும் ரொம்ப சந்தோஷமா ஸ்ரீராமனை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இத கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு. சாதல் தீர்த்த அளித்த வீர தலைமகன் மெலிவு தீர போது நீ முன்னர் என்றார், நன்றன அனுமன் போனான்கிறார். அனுமன் கிட்ட வானர வீரர்களும் ஜாம்பவானும் அங்கதனும் சொல்றாங்க, எங்களை சாவிலிருந்து காப்பாற்றிய வீரனே, நம் தலைவன் ராமபிரானின் துன்பம் நீங்க இலங்கையில் என்ன நடந்ததோ அதை நீ முதல்ல போய் சொல்லு, நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லி முடிக்கிறாங்க.
அனுமனும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாரு. வழக்கம் போல ராமநாமத்தை உச்சரித்த வண்ணம். நாமும் அனுமனோடு இணைந்து ராமநாமத்தை உச்சரிப்போமா? ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.